அம்மா மரணத்துக்கு யார் காரணமோ அவர்கள் நாங்கள் கண்டுபிடிக்கணும். எவ்வளவு அயோக்கியத்தனம் சொல்லுங்க பார்க்கலாம். மனசாட்சி இருந்தா பேச முடியுமா? அம்மாவை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. அம்மா இவ்வளவுக்கு காரணம் யாருனால? திமுக காரணம். கொடுங்கோலர்கள், அரக்கர்கள், அரக்க குணம் படைத்தவர்கள், திராவிட முன்னேற்ற சார்ந்தவர். மனசாட்சி இருக்குதா? உனக்கு பேசுறதுக்கு யோக்கியம் இருக்குதா? இன்னைக்கு ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் இன்றைக்கு நாட்டில் கிட்ட 8 கோடி தமிழ் மக்களும் இன்றைக்கு வேதனையில் இருக்கின்ற காரணம் நீங்க எடுத்த பொய்யான நடவடிக்கையின் காரணமாக அம்மாவுக்கு சிறதண்டனை பெற்று தந்தீங்க. நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. உண்மையா இங்க திருவண்ணாமலை தெய்வ பக்தி உள்ள மண். அம்மா மீது பொய் வழக்கு போட்டு அம்மாவை கொடுமைப்படுத்தி அம்மா விடுதலையான பிறக்கும் அதை மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் செய்து அம்மாவுக்கு எதிராக தீர்ப்பு பெற்று தந்து அம்மா மான வேதனை அடைய செஞ்சு இன்னைக்கு அவ்வளவு ஒரு கொடும் ஜெயில் புரிந்த ஒருவர் எப்படி பேசுறாரு? மனசாட்சி வேண்டாம், மனசுல ஈர வேண்டாம். மனிதனா பிறந்தா மனசாட்சி வேணும். மனசாட்சி இருந்தவன் தான் மனிதன். அந்த மனித குணம் இல்லாத ஒரு தலைவர் திமுக. எங்க தலையை பத்தி பேசுறது என்ன அருகதி இருக்குது? இப்பதான் முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியுதா? அப்ப வழக்கு போடும் போதெல்லாம் முதலமைச்சர் அம்மா கண்ணுக்கு தெரியல. உங்களுக்கு எவ்வளவு அயோக்கியத்தனம் நல்லா எண்ணி பாருங்க. இன்னைக்கு நாங்களாம் வேதனைப்பட்டு இன்றைக்கு இந்த கட்சி உடைக்க வேணும், இந்த ஆட்சி கவிழ்க்கணும் என்பதற்கு எவ்வளவு நாடகம் நாடாங்க. கொஞ்சம் நாடகம் நாடாங்க. எங்க ஆளுங்க பிடிச்சி நாங்க பெரும்பான்மை நிரூபிக்கிட்ட பொழுது சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று மேதக ஆளுநர் உத்தரவு போட்டார். மேதக ஆளுநர் உத்தரவின் பேரில் சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்தை கூட்டி வாக்கெடுப்பு நடத்தினார். அந்த வாக்கெடுப்பு நடத்தினது தான் ஆச்சு. திமுக காரன் சட்டமன்றத்தில் டான்ஸ் ஆடலாம், எங்க டேபிள் மேல ஏறி குதிக்கிறான், என் டேபிள் மேல முதலமைச்சர் டேபிள் மேல ஏறி குதிக்கிறான், எறிகிறான். சபாநாயகர் இருக்கையிலிருந்து சபாநாயகரை பிடிச்சி கீழே இழுத்து விடலாம், சபாநாயகர் இருக்கையில் போய் சட்டமன்ற உறுப்பினர் போய் அமர்றாங்க. இத்தனை காட்சியை நீங்க எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா? இவர்களெல்லாம் நாட்டை கொண்டு ஒப்படைச்சா நாடு உருப்படியாகுமா? நாடு உருப்படியாகுமா? இந்த நாட்டு மக்களை காக்கக்கூடிய சட்டமன்றம் அது ஒரு புனிதமான இடம். இந்த நாட்டு மக்களுடைய உரிமை கொடுக்கின்ற மன்றம், நாட்டு மக்களுக்காக சட்டத்தை இயற்றுகின்ற மன்றம் அந்த சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்திலேயே இப்படிப்பட்ட கேவலமாக நடக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் தலைவரும் இந்த நாட்டில் நடமாடுவதே ஒரு அசிங்கம் தான். ஒரு கட்சி தலைவர்னா அதுக்கு ஒரு அந்தஸ்து இருக்க வேணும், ஒரு மரியாதை, மக்கள் மரியாதை கொடுக்க வேணும். இப்போ இந்த நிகழ்வுலாம் நடந்த பிறகு சட்டை கிழிச்சிட்டு வெளியே வர ஒரு தலைவர் சட்டை கிழிச்சு பாக்குறாங்க. கண் கூட எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். நல்லா அழுவியா போறாரு, ரோட்ல போய் சட்டை கிழிச்சுக்கிறாரு. நான் கூட நினைச்சுக்கிட்டோம் ஏதோ மாறி போச்சு. அவர் என்ன நீரா இல்ல, அவருடைய கனவு பலிக்கல, அதனால எங்காச்சும் மாறி போச்சு சட்டை கிழிச்சுதான் நினைச்சோம். அவருடைய எண்ணமெல்லாம் அந்த முதலமைச்சர் நாட்களையே பார்த்துட்டு இருக்காரு. எந்த பிரச்சனை வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா பண்ணணும், ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா பண்ணணும். அவரு அந்த ரெக்கார்ட்ல மாறி மாறி வந்துட்டு மாதிரி அது மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. நாங்களும் வேண்டாம், உனக்கு அந்த கொடுப்பனை இல்லை. இந்த பூமியில இறைவன் அருந்தல், இந்த சக்தி வாய்ந்த இறைவன் இருக்கின்ற இந்த பூமியில நான் நின்றுட்டு பேசுறேன். நான் ஒரு விவசாயி, ஒரு விவசாயி இந்த நாட்டை ஆளக்கூடாது என்பதற்காக எவ்வளவு திட்டமிட்டு சதி செய்ய என்பதை மக்கள் உணர வேண்டும். விவசாயி வேண்டாம், நாடு ஏற்றுக்கொள்ளாங்க, நான் ஏற்றுக்கொள்ள சொல்லாத சாலி கைது தெரியுமா? என்னை போல் லட்சக்கணக்கான விவசாயிகள் எதிர்காலத்தில் பதவிக்கு வருவாங்க. நான் ஏதோ போய் குடநாட்டுக்கு போய் கொலை அடிச்சுனா, கொள்ளை அடிக்கும் போது அந்த காவலியை கொலை செஞ்சுனா அப்படியே ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுருக்காரு. அதுதான் எல்லா குடும்பத்திலையும் பேசிட்டு இருக்காரு. இது நடந்த சம்பவத்தை கண்டுபிடிச்சது
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்று மறந்து போச்சு அவருக்கு. அவனை கண்டுபிடிச்சு சிறையில் அடைச்சு குற்ற சட்டத்தில் அடைச்சிருக்கிறோம். இப்ப என் மீது குற்றம் சுமத்திய போது இந்த குற்றவாளிகள் ஈடுபட்டவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது திமுக வழக்கினர் ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில் திமுக வழக்கில் போய் அந்த கூலிப்படை ஆஜராகி வாதாடுறாங்க. நிருபர் கேட்கிறாங்க, உங்களுடைய கட்சிக்காரர் வழக்கறிஞர் போய் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு போய் வாதாடுறேன்னு சொன்னா வக்கீல் வாதாட என்ன தப்பு அப்படிங்கிறார். கூலிப்படைக்கெல்லாம் வாதாடுற கட்சி திமுக கட்சி, நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. பிறகு அந்த சயன் மனோஜ் 2 குற்றவாளிகளையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உடனே அவனுக்கு ஜாமீனுக்கு அலைகிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில் திமுக நிர்வாகிகள் இப்ப நிர்வாகியா இருக்கிறாங்க, அவங்க போய் இந்த சயன் மனோஜுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க. அப்படின்னா கூலிப்படைக்கு இவர்களுக்கு தொடர்பு உண்டா இல்லையா? தொடர்பு இல்லைன்னா ஏன் போய் இவர்கள் ஜாமீன் கொடுக்குறாங்க? தொடர்பு இருக்குது என்று எல்லா மக்களும் சந்தேகப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, இவர்கள் அத்தனையுமே கொடு குற்றம் புரிஞ்சுவீங்க. கேரளாவில், தமிழ்நாட்டில் இல்ல, கொடு குற்றம் புரிஞ்சு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது கேரளாவில். என்ன வழக்குனா கொலை வழக்கு, திருட்டு வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கு, பாலியல் வழக்கு, போதைப் பொருள் கடத்தல் வழக்கு, இவ்வளவும் கொடு குற்றம். அப்படிப்பட்ட தலைவருடைய ஆணையின்படி அவர்களுக்கு நீதிமன்றத்தில் ஜாமீன் கொடுக்கிறான்னா அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்தியாவிலேயே கூலிப்படைக்கு ஜாமீன் கொடுக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இதுவரைக்கும் அவர் திமுக கட்சிக்கு தான் தலைவராக இருந்தார். இப்ப கூலிப்படை தலைவர் ஆயிட்டார். இப்ப கூலிப்படைக்கு தலைவர் ஆயிட்டார். ஏன்னா அண்மை காலமா பாத்தீங்கன்னா திமுகவுடைய அராஜகம் அதிகமாயிட்டுது. திமுகவுடைய அராஜகம் அண்மை காலமா அதிகமாயிட்டுது. அழகு நிலையத்தில் பூந்து பெண்களை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. இந்த மேடையில பெண்களை பத்தி பேசுறாங்க. ஸ்டாலின் திருவண்ணாமலையில பேசியிருக்கிறாங்க, நான் பத்திரிகையில் பார்த்தேன். அவருடைய முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பெண் என்றும் பாராம அழகு நிலையத்தில் பூந்து காலால் உதைக்கிறாரு, அடிக்கிறாரு. எல்லா தொலைக்காட்சியிலும் எல்லா மக்களும் பார்த்தாங்க. இது உண்மை, வழக்கு போட்டுக்கிறோம். இவரு தலைவர் வந்து இங்க பெண்களை பத்தி பேசுறாரு, நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு. அது மட்டும் இல்ல, ஹோட்டலுக்கு போய் நல்ல வயிறு பிடிக்க பிரியாணி சாப்பிடுறாங்க, அருமையா புரோட்டாவை ருசி சாப்பிடுறாங்க. பில்லு கேட்டா உரிமையாளர் அடிக்கிறாங்க. அதே போல செல்போன் கடைக்கு போறாங்க, கடைக்கு போய் நல்ல செல்போனை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான பணத்தை கேட்டா உரிமையாளர் போட்டு அடிக்கிறாங்க. அதோட பஜ்ஜி கடைக்கு போறாங்க, பஜ்ஜி சுடுற பெண்ணுக்கிட்டு போய் பஜ்ஜி ஓசி பஜ்ஜி கேட்கறாங்க, கொடுக்கலைன்னா பெண்கள் அடிக்கிறாங்க. தேங்காய் கடைக்கு போறாங்க, நல்லா தேங்காய் பொறுக்கி எடுத்துக்கிறாங்க. ஆனா அதுக்குண்டான பணத்தை கேட்டா அந்த பெண்களை போட்டு அடிக்கிறாங்க. நீங்களா பெண்களுக்கு பாதுகாப்பு இயக்கம்? திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மக்கள் விரோத இயக்கம். திராவிட முன்னேற்ற மக்கள் விரோத இயக்கம். இவ்வளவும் உடைய கட்சிக்காரர் செய்த அராஜகம். இப்ப கூட 2 நாளைக்கு முந்தி தாம்பரத்தில் வேலையே செய்யாம பில்லு கேட்கிறாங்க. ஒரு கான்ட்ராக்டர், திமுக கான்ட்ராக்டர் வேலையே செய்யாம பில்லு போட்டு கொடுன்னு கேட்கிறாங்க. கொடுக்காதவங்கள செருப்பு அடிக்க போறாங்க. இப்ப ட்ரெயினில் வரும்போது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகி ஒரு சிறுமை கிட்ட சிற்பம் செஞ்சு அவரையும் காவல்துறை கைது பண்ணிருக்கு. இப்படி ஏராளமான வழக்குகள் திராவிட முன்னேற்ற கழக கட்சி மீது போடப்பட்டிருக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். பாட்சா என்பவர் பெரம்பலூரை சேர்ந்தவர், ரியல் எஸ்டேட் அதிபர். கிரீன் ஹவுஸ் ப்ரமோட்டர்ஸ் என்ற பெயரில் ரியல் எஸ்டேட் தொழில் நடத்தி வந்தார். இவருக்கு ராஜாவுக்கும் மிக நெருக்கம். இவர் மூலமா கோடிக்கணக்கான ரூபா சம்பாதிச்சு அவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. ஸ்டாலினும் அவருடைய நண்பர் ராஜாவும் கோடிக்கணக்கான ரூபாயை இந்த சாதி பாஜாட்ட கொடுத்து வச்சதா தகவல். அந்த அடிப்படையில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டது. சிபிஐ விசாரணை மேற்கொண்டதையும் அவர் வந்து மர்மமான முறையில் இறந்துட்டாருன்னு
வழக்கு பதிவு செஞ்சு அந்த கேஸை முடிச்சுட்டாங்க திமுக ஆட்சியில்.